ஒரு மனிதனை அறிமுகப்படுத்துகிற ஆண்டவர். என்னுடைய செய்திகள் யூடியூப்ல ஒரு 10,200 பிரசங்கம் இருக்குது. more than 10,200 மெசேஜஸ் இருக்குது யூடியூப்ல. என் பேரை போட்டால் வரும். நேரம் இருந்தால் கேளுங்க. ஊழியம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். 150 சங்கீதங்களுக்கு விளக்குரை பேசியிருக்கிறேன். 150 சங்கீதங்களுக்கு. நீதிமொழி புஸ்தகத்தில் 77 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நீதிமொழி புஸ்தகத்தில் மாத்திரம். எனவே கேளுங்கள், உங்களுக்கு பயன்படும். நாளை ஜபத்துக்கு வாங்க, அதுதான் முக்கியம். ஆமென். வேற எங்கேயும் போயிடாதீங்க. என்னுடைய வாழ்க்கையின் முதுகெலும்பே ஜபந்தான். சத்தமாக சொல்லுங்க, ஆமென். ஜபம் இல்லை என்றால் ஜெயம் இல்லை. எனவே when you spend more time, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்களோ அவ்வளவு ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. சத்தமா, நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. I am not spending the time, I am investing the time. சொல்லுங்க, நேரத்தை செலவழிக்கவில்லை, நேரத்தை முதலீடு செய்திருக்கிறேன். கரங்களை போய் சொல்லுங்க. இப்போ வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? யூ ஆர் இன்வெஸ்டிங் தி டைம். உலகத்தில் செலவு பண்ணுற எல்லா நேரங்களும் செலவழிக்கப்பட்ட நேரங்கள். ஆனால் தேவனோடு செலவழிக்கிற நேரங்கள் முதலீடு செய்யப்படுகிற நேரம். சொல்லுங்க, ஐ எம் இன்வெஸ்டிங் மை டைம். சத்தமாக சொல்லுங்களேன். மற்றதெல்லாம் என்னது? வேஸ்டிங். தமிழ் புரியுதா? அம்மா வீட்டுக்கு போகிறது அதெல்லாம் பண்ணுங்க, ஆனால் இது முதலீடு. கரங்களை போய் சொல்லுங்க, நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. இதே பகுதியில் சீர்காழியிலும் மாயவரத்திலும் கும்பகோணத்திலும் ஏறக்குறைய ஒரு 10க்கும் மேற்பட்ட சபைகளை ஸ்தாபித்திருக்கிறோம். அப்போ இந்த பில்டிங் கட்டும்போது அடிக்கடி இங்கே வந்தேன். இதே சீர்காழியில் ஒரு 4 சபை இருக்குது. அடுத்து கும்பகோணத்தில் ஒரு 6 சபைகள், தஞ்சாவூரில் ஒரு 3 சபைகள், ஒரு நிறைய சபைகளை ஆண்டவர் உருவாக்கி கிருபை கொடுத்தார். ஒன்றும் இல்லை, ஒன்று சொல்லுங்க, நீங்கள் விரும்புங்க, கர்த்தர் செய்வார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் தரமாட்டார். என்னைக்கே ஜோம் பண்ணீங்களா? என் வாழ்க்கை சரியில்லை ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்துங்க. எத்தனை பேர் ஜோம் பண்ணியிருக்கிறீங்க? என்னையும் பயன்படுத்துங்க. நான் 70ஆம் ஆண்டு ஊழியத்துக்கு வந்தேன். ரட்சிக்கப்பட்டேன். அன்னைக்கு சில செய்திகளை கேட்பேன். சாம் கமலேசன், தியோடர் வில்லியம்ஸ், அப்புறம் பாஸ்டர் ஹென்றி ஜோசப், பிரகாஷ் ஏசடியான், அந்த பிரசங்கத்தெல்லாம் கேட்பேன். அன்னைக்கு எனக்குள்ள ஒரு ஆசை, வசனத்தில் எல்லாம் போதிக்கணும், நல்லா செய்தி தரணும்னு. தேவ கிருபையிலே இன்னைக்கு உலகத்தின் பல தேசங்களிலே அவனுடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நீங்கள் விரும்புங்கள். சத்தமா, தேவன் தருவார். நீங்கள் விரும்பாத ஒன்றை திணிக்க மாட்டார். விரும்புங்க. நான் கூட ஊழியம் செய்யணும், நான் கூட ஆராதனை நடத்தணும்,